அசுரர்களை அழிக்க பார்வதி தேவியார் முருகப்பெருமானுக்கு வேலை அளித்த திருநாள் தைப்பூசம். இந்த வேல் இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு தெளிவா இருக்கும். வேல் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. வேல் கொடுத்த நாள், முருகன் கைக்கு வேல் வந்ததே அந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் அப்படிங்கிறது ஒரு தெளிவான விளக்கமா இருக்கு. இந்த வேல குடுத்தது சக்தி தான். பார்வதி தேவி தான். சிவன் கிட்ட இருந்து வரல. சிவன் கிட்ட இருந்து வரல. ஏன்னா இந்த மொத்த பொழுதும் இரவு பொழுதுல நடக்கிறங்காட்டி, இரவு பொழுதுல பெண் தெய்வங்களுக்கு தான் சக்தி அதிகம். இங்க இரவு எங்க ஆரம்பிக்குதுன்னா, கடக ராசியிலே அங்கேயே ஆரம்பிக்குது. ஆடி மாதத்திலே ஆரம்பிக்குது. அதனாலதான் ஆடி பிறந்த உடனேயுமே ஆடி கூழ் ஊத்துறது, பெண் தெய்வ வழிபாடுகள் எல்லாமே மிக பிரம்மாண்டமா நடக்கிறது இந்த இரவு பொழுதுலாம். ஆண்களுக்கு பகல்ல சக்தி அதிகம், பெண்களுக்கு இரவு நேரத்துல சக்தி அதிகம். இவங்க முருகன் கையில இந்த ஞான வேலை கொடுக்குறாங்க. வேலு இந்த ஞானம்ங்கிறது எப்படி இருக்கணுமா, வேல் போன்ற கூர்மையா இருக்கணும், அகண்டு இருக்கணும், ஆழமாவும் இருக்கணும். அந்த வேல் So, அந்த தன்மையை, ஷேப்பே அந்த ஷேப், அந்த வடிவத்தையே பார்வதி தேவியார் அந்த வடிவத்துல கொடுக்குறாங்க. எதிரியை அழிக்க நீங்க எப்ப ஞானத்தை ஆயுதமா பயன்படுத்துறீங்களோ, அவ்வளவு புத்திசாலியா இருக்கிற ஒருத்தர் நிர்மூலமாக்க மாட்டார்.